அனைவருக்கும் வணக்கம். நம் செல்வத்தமிழ் சேனலில் இன்று அரசு பொதுத் தேர்விற்கான வினா விடைகள் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருந்து இறுதியாக பகுதி 8ஐ காணலாம். வாருங்கள். முதல் கேள்வி, அகழ்வாரை தாங்கும் என தொடங்கும் குறளில் உள்ள அணி எது? சரியான விடை உவமை அணி. ஒரு பாடலில் உவமையும் உவமேயமும் வந்து உவம உருவு வெளிப்படையாக வந்தால் அது உவமை அணி. உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது என்ன அணி? சரியான விடை இல்பொருள் உவமை அணி. உலகில் இல்லாத அப்படின்னு சொல்லும் போதே இல்பொருள் உவமை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அணி என்பதன் பொருள் யாது? சரியான விடை அழகு. ஒரு செயலை சொல்லும் பொருளும் அழகு பெற செய்ததான் அணி என்று புலவர்கள் கூறுகின்றனர். ஆழ்வார்கள் எத்தனை பேர்? சரியான விடை 12. ஆழ்வார்கள் 12 பேர். அவர்கள் பாடிய பாடலின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். பொய்கை ஆழ்வார் பிறந்த ஊர் எது? சரியான விடை திருவேகா. இது காஞ்சிபுரத்திற்கும் அருகில இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள முதல் திருவந்தாதி எழுதியவர் யார்? சரியான விடை பொய்கை ஆழ்வார். முதல் திருவந்தாதியில் முதல் பாடல் வையம் தகழியா என தொடங்கும் பாடல். தகழி என்பதன் பொருள் யாது? சரியான விடை அகல் விளக்கு. பூமியை அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் சூரியனையே சுடராகவும் கொண்டவர் திருமால் என்று இந்த பொய்கை ஆழ்வார் கூறுகிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதி இயற்றியவர் யார்? சரியான விடை பூதத்தாழ்வார். இவரு அன்பை அகல் விளக்காகவும் ஆர்வத்தை நெய்யாகவும் மனதை திரியாகவும் கொண்டு ஞானச்சுடர் ஏற்றினார் அப்படின்னு சொல்றாரு. பூதத்தாழ்வார் பிறந்த ஊர் எது? சரியான விடை மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரம் சென்னைக்கு அடுத்து இருக்கு. அர்ச்சுனன் தபசு போன்ற சிற்ப கலைகள் எல்லாம் அங்க சிறந்ததாக காணப்படுகிறது. அந்தம் ஆதியாக அமையும் சிற்றிலக்கியம் எது? சரியான விடை அந்தாதி. அந்த விடையிலேயே இருக்கு அந்தம் ஆதின்னு. ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவதை தான் அந்தாதின்னு நாம சொல்றோம். அந்தம்னா முடிவு, ஆதினா முதல், தொடக்கம்னு அர்த்தம். திருமாலை போற்றி பாடியவர்கள் யார்? சரியான விடை ஆழ்வார்கள். 12 ஆழ்வார்களும் அவர்கள்ல முதல்ல இருக்கக்கூடிய 3 பேரு முதல் ஆழ்வார்கள். அவங்க யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்? சரியான விடை நாதமுனி. இந்த 12 ஆழ்வார்களும் எழுதிய அந்த நூல்களுக்கு தான் 4000 திவ்ய பிரபந்தம் பேரு. இது எல்லாத்தையும் தொகுத்து கூறியவர் நாதமுனி. அறநெறி சாரத்தை இயற்றியவர் யார்? சரியான விடை திருமுனைப்பாடியார். இந்த திருமுனைப்பாடியார் திருமுனைப்பாடி என்னும் ஊரை சேர்ந்தவர். இவர் சமண புலவர். இவருடைய காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. காந்தியடிகள் எப்போதும் எதை பேசினார்? சரியான விடை வாய்மை. வாய்மை என்பது உண்மை என்பது பொருள். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் எது? சரியான விடை புறநானூறு. செல்வம் உடையவர்கள் இல்லாதவருக்கு கொடுத்து உதவணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். அருளோசை, அறிக அறிவியல் போன்ற இதழ்களை நடத்தியவர் யார்? சரியான விடை குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கினார். இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு செய்து வந்தார். திருக்குறள் நெறியை பரப்புறதுதான் இவருடைய
வாழ்நாளிலேயே முக்கிய கடமையா நினைச்சாராம். நாயன்மார்கள் அரிசுவடில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை இந்த குன்றக்குடி அடிகளார் எழுதியிருக்கார். வறுமையை பிணி என்றால் செல்வத்தை என்னவென்று கூறுவர். சரியான விடை மருந்து. இதுல பாருங்க எல்லாமே எதிர்ச்சொல்லா இருக்கு. வறுமை செல்வம், பிணி மருந்து. உலகம் உண்ண உண், உடுத்த உடுப்பாய் என்று கூறியவர் யார்? சரியான விடை பாரதிதாசன். ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லின் பொருள் யாது? சரியான விடை தியானம் செய். எந்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் ஜென் சிந்தனையாளர்கள்? சரியான விடை புத்த மதம். இவர்கள் பெரும்பாலும் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகள்ல தான் வாழ்ந்து வந்தாங்களாம். அவர்கள் தமது சிந்தனைகளை சிறு நிகழ்ச்சி அல்லது எளிய கதைகள் மூலம் மற்றவங்களுக்கு விளக்கி கூறுவாங்களாம். உவமை வேறு, உவமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறும் அணி எது? சரியான விடை உருவக அணி. கண்ணதாசனின் இயற்பெயர் யாது? சரியான விடை முத்தையா. கண்ணதாசன் காவியங்கள், அப்புறம் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகம், புதினம் போன்ற பல இலக்கிய வடிவங்கள்ல இவருடைய நூல் வெளிவந்திருக்கு. இயேசு காவியத்தை எழுதியவர் யார்? சரியான விடை கண்ணதாசன். இந்த கண்ணதாசன் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எது? சரியான விடை பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் எது முழுவதையும் பெறுவர்? சரியான விடை உலகம். சாந்த குணம் அப்படின்னா அமைதியான குணமுடையவர்கள்னு இதுக்கு பொருள். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் தான் இயேசு காவியம். இந்நூல் மலைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து நமக்கு இந்த 7ஆம் வகுப்புல ஒரு பாடம் நம்ம கொடுத்திருக்காங்க. கூடு கட்ட தெரியாத பறவை எது? சரியான விடை குயில். அப்போ கூடு கட்ட தெரியாத இந்த குயில் எப்படி முட்டையிட்டு தன்னுடைய இனத்தை பெருக்குகிறது என்றால், இது காக்கையோட கூட்டுல போய் அது முட்டையிட்டுருமா, அதனுடைய கொஞ்சம் கருப்பு கலரா இருக்கிறதுனால அந்த காகமே குயிலையும் வளர்த்துரும். தன்னை அறிதல் என்ற கவிதை எந்த நூலில் உள்ளது? சரியான விடை மகளுக்கு சொன்ன கதை. மகளுக்கு சொன்ன கதை, வீடு முழுக்க வானம், மழை பற்றிய பகிர்தல்கள், இவை எல்லாத்தையும் எழுதினவங்க சே பிருந்தா. காயிதே மில்லத்தின் இயற்பெயர் யாது? சரியான விடை இஸ்மாயில். ஆனா மக்கள் இவரை இஸ்மாயில் கூப்பிடாம காயிதே மில்லத் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம். காயிதே மில்லத் என்பதன் பொருள் யாது? சரியான விடை சமுதாய வழிகாட்டி. சமுதாய வழிகாட்டி என்ற பெயருக்கு ஏற்ப மக்கள்கிட்ட அவர் சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்ந்திருக்கார் இந்த காகிதே மில்லத். காகிதே மில்லத்தை நல்ல உத்தமமான மனிதர் என்றவர் யார்? சரியான விடை தந்தை பெரியார். இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, இவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாங்களாம். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் என காயிதே மில்லத்தை புகழ்ந்தவர் யார்? சரியான விடை அண்ணா. அறிஞர் அண்ணா தான் அவரை இப்படி சொல்லியிருக்காங்க. திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் பரூக் கல்லூரி தொடங்க காரணமானவர் யார்? சரியான விடை காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழித்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்விக்கு தொண்டாற்றியவர் இந்த காகிதே மில்லத்.
விடுதலை போராட்டத்தின் போது காகிதே மில்லத் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார்? சரியான விடை ஒத்துழையாமை. கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த காலத்திலேயே காகித மில்லத் கல்வியை விட நாட்டின் விடுதலையே பெரிது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்துல அவர் கலந்துட்டாராம். காகிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் எது? சரியான விடை நாடாளுமன்றம். திராவிட மொழிகள் இந்த மண்ணில் முதலாக பேசப்பட்ட மொழி. அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்டது தமிழ் மொழிதான். அதுவும் மிக பழமையான மொழியாகவும் இந்த தமிழ் மொழி இருக்கிறது. எனவே தமிழ் மொழியையே நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த காகிதே மில்லத் கூறினாராம். பாவண்ணன் எழுதிய நூல்கள் யாவை? வேர்கள் தொலைவில் இருக்கின்றன, நேற்று வாழ்ந்தவர்கள், கடலோர வீடு, பாய்மர கப்பல், மீசைக்கார பூனை, பிரயாணம். இது எல்லாமே பாவண்ணன் எழுதிய நூல்கள். பயணம் என்னும் சிறுகதை இடம்பெற்ற நூல் எது? சரியான விடை பிரயாணம். பயணம் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு பிரயாணம்ங்கிறது ஞாபகம் வந்துடலாம். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன ஆகு பெயர்? சரியான விடை பொருளாகு பெயர். பொருளாகு பெயரை முதலாகு பெயர்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது என்ன ஆகு பெயர்? சரியான விடை சினையாகு பெயர். சினையின் பெயர் முதலுக்கு அதாவது பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் என்று சொல்லலாம். மழை சடசடவென பெய்தது இத்தொடரில் அமைந்துள்ளது எது? சரியான விடை இரட்டை கிளவி. இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களுக்கு தான் இரட்டை கிளவின் பேர். அதுலயே இரட்டை அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை வரை அடுக்கி வரும்? சரியான விடை 4. அடுக்கு தொடரில் ஒரே சொல்லு 2ல இருந்து அதாவது 2 முறை முதல் 4 முறை வரை அடுக்கி வரும். உலக பொதுமறை எது? சரியான விடை திருக்குறள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்விதான். திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை இந்த 3 நூல்களுமே அறநூல்கள் தான். ஆனா உலக பொதுமறையாக இருக்கக்கூடியது திருக்குறள். நீதிநெறி விளக்கம் பாடியவர் யார்? சரியான விடை குமரகுருபரர். ஏனெனில், அதனால், ஆகையால் என்பன என்ன சொற்கள்? சரியான விடை இணைப்பு சொற்கள். 2 வாக்கியங்களை இணைக்க பயன்படும் சொற்கள் தான் இணைப்பு சொற்கள் அப்படின்னு நாம சொல்லலாம். இரட்டை சொல்லாகவே வரும் சொற்கள் எவை? சரியான விடை இரட்டை கிளவி. இரட்டை சொற்களை பிரித்தோன்னா பொருள் தராது, அது இரட்டை கிளவி. 2 சொல்லு வந்து பிரித்தா பொருள் தந்தா அதுக்கு பேரு அடுக்கு தொடர். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்ட ஆண்டு எது? சரியான விடை 1962. கண்ணதாசனின் சிறப்பு பெயர் யாது? சரியான விடை கவியரசு. குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? சரியான விடை கிபி 17. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி, ஔவையார் அவங்களெல்லாம் சொல்லலாம். கிபி 2ஆம் நூற்றாண்டுனா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதியவர். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? சரியான விடை 102. பண் என்பதன் பொருள் யாது? சரியான விடை இசை. பண் என்றால் இசைன்னு சொல்லலாம், பாட்டையும் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இறுதியாக தெரிந்து கொள்வோம்.
பின்னல் நகரம். பின்னல் நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூர். மலைக்கோட்டை நகரம் என்றால் திருச்சி. மஞ்சள் நகரம் என்றால் ஈரோடு. பூட்டு நகரம் என்றால் திண்டுக்கல். பட்டாசு நகரம் என்றால் சிவகாசி. தூங்கா நகரம் என்றால் மதுரை. இது ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்டிருக்காங்க. தூங்கா நகரம் மதுரை. கர்ம வீரர் நகரம் விருதுநகர். ஏன்னா கர்ம வீரர் காமராஜர் பிறந்த ஊர். தேர் அழகு நகரம் திருவாரூர். தமிழகத்தின் தலைநகரம் சென்னை. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நினைக்கின்றோம். தொடர்ந்து காண செல்வத்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.